என்னதான் கருவேப்பிலையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சாலுமே இப்போவுமே தட்டில் ஓரமாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி செய்யும்போது அந்த கருவேப்பிலையை ஓரமாகவும் எடுத்து வைக்க முடியாது. தென் அதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது தான் கருவேப்பிலை பெப்பர் சிக்கன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அதுக்கு நான் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாம். தென் 3 கிராம்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த டிஷ்ஷில் நம்ம மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. காரத்துக்கு மிளகு மட்டும்தான். ஸோ மிளகு நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு சிம்லேயே வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செய்கிற இந்த சிக்கன் தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம், தென் இட்லி, தோசைக்கு, சப்பாத்திக்கு கூட சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அதனோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ளேமை சிம்மிலேயே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நமக்கு ஜீரகம், சோம்போட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதனோட ஸ்மெல் வர அளவுக்கு மட்டும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா கருவேப்பிலையை எடுத்து நம்ம அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். கருவேப்பிலையோட கலரும் சேஞ்ச் ஆகக்கூடாது. கொஞ்சம் மட்டும் அதனோட வாசமும் வர அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக சூடேறனா போதும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். கருவேப்பிலையில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. தென் இதில் நிறைய ஃபைபர் இருக்கனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ரிலீஃப் பண்ணும். தென் ஹேர் ஃபால் அப்படின்னாலே எல்லா மைண்டுக்கும் வர்றது கருவேப்பிலை தான். ஸோ இது ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கருவேப்பிலையில் இருக்குது. ஸோ இதை நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணுறதுனால நம்மளோட பாடியில் நிறைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, எல்லா டிஷ்லேயும் நம்ம கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ஸில் கருவேப்பிலையும் ஒன்று. ஸோ இந்த கருவேப்பிலையை தான் எல்லா டிஷ்லேயுமே நம்ம சேர்ப்போம். அதனாலேயே நம்ம ரெகுலராக நம்ம இதை சேர்த்துக்க முடியும். தென் இப்போ ஒரு கடையில் நம்ம போனோம், காய்கறி வாங்கினோன்னா கூட இதை ஃப்ரீயாக கொடுப்பாங்க கேட்டால் நிறைய கடையில். இதை ஃப்ரீயாக கொடுக்கறதுனாலையோ இல்லை இது ஈஸியாக கிடைக்கிறதுனாலையோ என்னமோ நிறைய பேருக்கு இதனோட அருமை தெரியறதில்ல. இப்போ இருக்க பிஸி வேர்ல்டில் நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய பிரச்சனை ஹேர் ஃபால். ஸோ இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அதிகமாக நம்ம கருவேப்பிலையில் டிஷ்ஷஸ் சாப்பிடும் போதோ இல்லை கருவேப்பிலையில் நிறைய ஜூஸஸ்லாம் நம்ம செய்யலாம். அதெல்லாம் நான் ஃப்யூச்சர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம டிஷ்ஷஸில் சாப்பிடும் போதோ இல்லைன்னா ஜூஸாக குடிக்கும் போதோ நமக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் கம்மியாகி ஹேர் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பவுடர் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணணும்னு இல்லை. இந்த அளவுக்கு கொஞ்சம் நரன்னு இருக்கிற அளவுக்கு பவுடர் பண்ணால் போதும். ஸோ வாங்க எப்படி நம்ம சிக்கன் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 5-6 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். நீங்கள் வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் அதை விட நம்ம இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது தான் டேஸ்ட் இன்னமுமே நல்லாயிருக்கும். இப்போ இதனோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் ஒரு சின்ன வெங்காயத்தை கொஞ்சமாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே
நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் மோஸ்ட்லி வந்து நம்ம பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன்னா சின்ன வெங்காயத்தில் தான் அதிக மருத்துவ குணம் வந்து இருக்குது கம்பேர்டு டு பெரிய வெங்காயம். அதனால் சின்ன வெங்காயமே முடிஞ்சளவுக்கு எல்லா டிஷ்க்குமே வந்து யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. நாங்கள் இங்கே பெங்களூரில் இருக்கோம். பெங்களூரில் இருக்கவங்களுக்கே தெரியும், சின்ன வெங்காயம் வந்து இங்கே பெங்களூரில் அதிகம் கிடைக்காது. நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு ஈஸியாக கிடைக்காது. இங்கே நம்ம ஒரு காய்கறி கடைக்க போனோம் அப்படின்னா ஒரு குட்டி ஒரு ஓரத்தில் வந்து கொஞ்சமாக வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் இருக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி நல்லா நிறையா வந்து இருக்காது. தென் இங்கே வந்து பெங்களூரில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சின்ன வெங்காயம்லாம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஊர்லேருந்து வரும்போதே ஒரு 5 kg அந்த மாதிரி வாங்கி இங்கே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸோ அப்படி வந்து ஸ்டோர் பண்ணி நாங்கள் வந்து டெய்லி வந்து அது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் மாற்றி வந்து யூஸ் பண்ணிப்போம். பட் சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பவுடரை வந்து இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் மட்டும் கலரி விட்டுக்கலாம். இப்போது இது பார்க்குறதுக்கு ட்ரையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் வந்து ஆட் பண்ணும்போது சிக்கனும் தண்ணி விடும். நம்ம லைட்டாக கொஞ்சம் தண்ணியும் வேணும்னா வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்காக நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு 400, இது வந்து ஒரு 400 அளவுக்கு இருக்கும் சிக்கன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த பொடியெல்லாம் நல்லா சிக்கனில் வந்து கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மஞ்சத்தூள் போட்டு தான் சிக்கன் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து அந்த கருவேப்பிலை பொடி எல்லாமே வந்து சிக்கன் ஃபுல்லாக வந்து கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்க போகிறோம். இப்போ சிக்கன் ட்ரையாக தான் இருக்கும். பட் சிக்கன் வந்து வேகும் போது வந்து கொஞ்சம் தண்ணி விடும். பட் அந்த தண்ணி பத்தாது, இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்காக வந்து நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சிலேயே வந்து நம்ம வாஷ் பண்ணி அந்த மிக்சியில் இருக்க தண்ணியே நம்ம ஊற்றினா அது மட்டும் போதும், நிறைய ஊற்றிடக்கூடாது. இப்போ நான் மிக்சியை வாஷ் பண்ண அந்த தண்ணியே வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். இந்த சிக்கன் வந்து செய்யறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 15 minutes தான் ஆகும். ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். அதுவும் இல்லாமல் எப்போவுமே குழம்பு கிரேவி அந்த மாதிரியே நம்ம சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி வந்து போதும். ஏன்னா ஆல்ரெடி சிக்கனும் வந்து கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வேக விட்டுருக்கலாம். இது வந்து கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் வெந்திருக்கு. அந்த சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு. இப்போ ஒரு கலர் மட்டும் கிளறி விட்டுட்டு நம்ம திரும்பவும் வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து வேக விட்டுக்கலாம். நடுவில் அப்பப்போ கிளறி மட்டும் விட்டுறலாம். திரும்பவும் வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான கருவேப்பிலை பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபைனல் டச்சுக்காக வந்து கொஞ்சமாக பெப்பர், ஆல்ரெடி நம்ம பெப்பர் தான் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு ஃபைனல் டச்சுக்கு பெப்பர் பவுடர் வந்து லைட்டாக வந்து தூவி விட்டுட்டு இங்கே கருவேப்பிலையே நான் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டால் சூப்பரான கருவேப்பிலை பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டிஸ் டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். போய் செக் பண்ணாதீங்க, செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.